நீங்கள் 10 மணி நேரம் படித்தும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கீங்களா? அப்போனா தப்பு உங்கள் டைமில் இல்லை, உங்களோட மெத்தடில் தான் இருக்குது. மெத்தடா? என்ன மெத்தட்? வாங்க பார்க்கலாம் அதை பற்றி. இவன் தான் ரமேஷ். காலையில 6 மணிக்கு எழுந்து நைட்டு தூங்குற வரைக்கும் புத்தகம் புத்தகம் புத்தகம். ஆனா என்ன படிக்கிறான்னு கேட்டா அது ஒரு மிஸ்டரி என்பான். பக்கத்துல வச்ச சாக்லேட் பாக்கெட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் கூட இவனுக்கு மண்டையில ஏறாது. நாள் முழுக்க படிக்கிறான், ஆனா எல்லாம் மகிங். ரிசல்ட் 35க்கும் கீழே. சரியான முறையில் படிக்கும் மாணவன் விஜய். இவன் தான் விஜய். இவனை பார்த்தா பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்லி பையன் மாதிரி இருப்பான். நாள் முழுக்க 2 முதல் 3 வரை மணி நேரம் தான் படிக்கிறான். ஆனா அவனோட ஸ்ட்ராட்டஜி வேற லெவல். பாமடோரோ டைமர் வச்சு டைமரை பிரிச்சு பிரிச்சு படிப்பா. பிளாஷ் கார்ட்ஸ் வச்சு நீ யாருடா? நான் தான் விஜய் நு கேள்வி கேட்டு பதிலையும் படிப்பா. பாஸ்ட் பேப்பர்ஸ் பார்த்தா என் கூட பேச வரியா நு பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவா. மதிப்பெண் 95 கூட்டல். விஜய் சிரித்துக்கொண்டே தேநீர் குடிக்கிறான். அவனோட படிப்பு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி. கம்மியா வேலை செஞ்சு அதிகமா மார்க் எடுப்பான். இவனோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ ரமேஷ் மற்றும் விஜயை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குன்னு. ஸோ உங்களோட பிளான் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நம்பர் 1, போமோடோரோ டெக்னிக். 25 நிமிஷம் படிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஷார்ட்டாக ப்ரோமோடோரோ டெக்னிக்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் அந்த 5 நிமிஷம் பிரேக்கில் ஃபோன் பார்க்குறேன், யூடியூப் பார்க்குறேன்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்கையை பாருங்கள். நீங்கள் ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்காக தான் அந்த 5 மினிட்ஸ் பிரேக். அதுக்கும் உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் அதோட படிக்கிறதோட அதிக டோபமைன் கொடுக்குற ஒரு வேலையை பண்ணிங்கன்னா போமோடோரோ டெக்னிக் இஸ் அ வேஸ்ட். ஆக்டிவ் ரீகால். ஆக்டிவ் ரீகாலுக்கு பல விதமான வழிகள் இருக்குது. பட் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னா டீச் பேக். அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது. நம்மளோட மூளை ஒரு 5 வயசு பையன் மாதிரி. நீங்கள் படித்த கண்டென்ட்டை ஒரு 5 வயசு பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட் உங்களுக்கு டீப்பான மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், பாஸ்ட் இயர் பேப்பர். உங்களோட எக்ஸாம் பேப்பர் எப்படி வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஸோ பாஸ்ட் இயர் பேப்பர், சாம்பிள் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் எழுதும் போது ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சும்மா படிக்கிறது மட்டும் போதாதுங்க, நல்லா படிக்கணும். நீங்கள் ரமேஷ் மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்க போகிறீங்களா இல்லை விஜய் மாதிரி டாப்பர் ஆக போகிறீங்களாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சோடனே நீங்கள் எல்லோரும் பறந்துடுவீங்கங்கிறது தெரியும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு டாப்பராக மாறுவீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்கள் பண்ண ஒஸ்ட்டான ஒரு ஸ்டடி ஹேபிட்டை பற்றி இந்த கமெண்டில் போட்டுருங்க. அந்த ஒஸ்ட் ஸ்டடி ஹேபிட்டை எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிற வீடியோ அடுத்து நான் போடுறேன். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.